வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த வி கிளப் அப்படிங்கிற இந்த ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைம் ரன்னிங் ஆப் அப்படின்னு சொல்கிறத விட லைஃப் டைம் ரன்னிங் ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து 3 இயர்ஸ்க்கு மேலே வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. பேமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை. ஆனால் இதில் வந்து கரெக்டாக வந்து ட்ரேட் பண்ணி வின் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கரெக்டாக பண்ணணும். அது பண்ணோம் அப்படின்னா லைஃப் டைம் வந்து நம்மளால் எந்த ஒரு ஆன்லைன் பிஸ்னஸும் எடுக்காமல் இது ஒன்லே வந்து ரெகுலராக வருமானம் பார்க்கலாம். 100% ஜென்யூனான ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த வி கிளப் அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்பில் எப்படி வந்து ட்ரேட் பண்ணுறது, லாஸ் இல்லாமல் எப்படி வந்து வருமானம் பார்க்குறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வி கிளப் அப்ளிகேஷனில் வந்து எப்படி வந்து ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணுறதுங்கிற பார்த்தலாம். அதுக்கப்புறம் எப்படி ட்ரேட் பண்ணால் வருமானம் பார்க்கலாம், எவ்வளோ வருமானம் பெர் டேக்கு வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே லைனாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். உங்களோட மொபைல் நம்பர் இந்த இடத்துல கொடுத்துக்குங்க. அது கீழே வந்து ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் நம்பர் ஓடிபி வரும். ஸோ அதை கொடுத்துட்டு உங்களோட பாஸ்வேர்டு கொடுத்து கிரியேட் அக்கௌண்ட்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ வெல்கம் போனஸாக வந்து உங்களுக்கு 121 ரூபா வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிடும். இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் 200 பண்ண வேண்டியிருக்கும். இந்த ஐடி வந்து ஆக்டிவேஷனாக இருக்கிறதுக்கு, அதான் அடுத்த ட்ரேடு எல்லாமே பண்ணுறதுக்கு மினிமம் 200 வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். ப்ளஸ் 121 ரூபாயும் உங்களுக்கு போனஸாக வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இதோட பிளான் டீட்டெயிலையும் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ பிளான் டீட்டெயிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சைனப் போனஸாக வந்து 121 ரூபா வந்து கிடைக்கும். ஸோ மினிமம் ரீசார்ஜ் 200 பண்ணிக்கலாம். மினிமம் வித்ட்ரா பார்த்தீங்கன்னா 200 வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? டெய்லி வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி வந்து கிளைம் 15 ரூபா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த 15 ரூபா கிடைக்கக்கூடிய கிளைமை கூட நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் கூட வித்ட்ரா வந்து எடுத்துக்கலாம். அது போக டெய்லி செக்இன் இருக்குது. ஸோ அது மூலமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் கூட இதில் வந்து வருமானம் பார்க்கலாம். ஸோ ஜாயின் பண்ணி என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதில் வருமானம் பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ட்ரேட் பண்ணி நல்ல ஒரு இன்கம் பார்க்கணும், டெய்லி ஒரு நல்ல வருமானம் பார்க்கணும், வீட்டில் இருந்த மணிக்கே ஒரு வருமானம் பார்க்கணும்னு நினச்சிங்கனாலும் ஸோ இது ஒரு நல்ல ஆப்னே சொல்லலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக வந்து எப்படி வந்து டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நிறைய அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 10 நாள், 1 மாதம், 3 மாதம் ரன் ஆகக்கூடிய அப்ளிகேஷனில் வந்து நம்ம மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நிறையா லாஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி லாஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லாங் டேர்ம் ரன் ஆகக்கூடிய அப்ளிகேஷனில் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணுற மூலமாக நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ரெகுலராக டெய்லி வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? ரெஃபர் பண்ணுற மூலமாகவும் நல்ல ஒரு இன்கம் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி லாங் டேர்ம் அப்ளிகேஷனை நம்ம எடுத்து நம்ம பண்ணும்போது எந்த ஒரு லாஸ் இல்லாமல் நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியும். ஆன்லைனில் சம்பாதிக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணி பண்ணுறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த கார்னரில் ரீசார்ஜ் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணி என்ன அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. இதில் வந்து போனஸ் அமௌண்ட்டாக வந்து இதில் கிடைக்கும். எவ்வளோ வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா அதுக்கு ப்ளஸ் போனஸ் வந்து இருக்கும். இது போக நம்ம எடிட் பண்ணி கூட நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்கங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 200 வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். மினிமம் 200 ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஐடி வந்து ஆக்டிவேஷன் ஆகிடும். எப்படி ஆக்டிவேஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இந்த வின் அப்படின்னு ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணாமல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் மட்டும்தான் ஓப்பன் ஆகும். இந்த சஃபயரும் பிஆர்டி அப்படிங்கிற இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகாது. நீங்கள் 200 ரீசார்ஜ் பண்ணதுக்கப்புறம் தான் இதை வந்து ஓப்பன் பண்ண முடியும். ஏன்னா இதில் தான் வந்து சிக்னல் கொடுப்பாங்க. அவங்களோட அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் வந்து இதில் வந்து ப்ராஃபிட்டாக வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்கு சிக்னல் கொடுப்பாங்க. இந்த 2 ஆப்ஷனுக்கு தான் கொடுப்பாங்க, இதுக்கெல்லாம் கிடையாது. ஸோ அதனால் இந்த 2 ஆப்ஷன் நமக்கு ஓப்பன் ஆகும்னா மினிமம் ஒரு 200 மட்டும் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு 121 வந்து உங்களுக்கு ஜாயினிங் போனஸாக வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவார்ட்ஸ் நிறையா இருக்குது. ரிவார்ட்ஸுங்கிற டெய்லி வந்து நீங்கள் வந்து செக்இன் பண்ணலாம். டெய்லி செக்இன் பண்ணுறது மூலம் டெய்லி 15 ரூபா வந்து உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், இது வந்து ஃபஸ்ட்டு வந்து டெய்லி வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா நமக்கு வந்து 15 ரூபா வந்து டெய்லி வந்து நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். இந்த அமௌண்ட்டை நம்ம டேரெக்டாக நம்ம வித்ட்ராவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் இந்த ரீசார்ஜ் பண்ணாட்டியும் கூட இந்த அமௌண்ட்டை வித்ட்ரா எடுத்துக்கலாம். அது போக இன்னொரு இன்கம் இருக்குது. டெய்லி வந்து நம்ம செக்இன் பண்ணுறோம்னா இன்வைட் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா செக்இன் கொடுக்கலாம். செக்இன் மூலமாக ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு கிரெடிட் ஆகும். அந்த அமௌண்ட்டையும் நம்ம வித்ட்ரா எடுத்துக்கலாம். ட்ரேட் பண்ணனா மட்டும்தான் நம்ம 200 வந்து ரீசார்ஜ் பண்ண வேண்டியிருக்கும். கம்பல்சரி வந்து ரீசார்ஜ் பண்ணணும். ரீசார்ஜ் பண்ணால் தான் நம்ம இதில் வந்து ட்ரேட் பண்ண முடியும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மைங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு இவங்களோட டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ உங்களோட டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுறதுக்கு இதில் வந்து இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபாலோவர்ஸ்ன்னு இருக்கு பாருங்க, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களோட டெலகிராம் சேனலுக்குள்ளே அஃபிஷியல் டெலகிராம் சேனலுக்குள்ளே வந்து போய்டும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அவங்களோட
சிக்னல் கொடுக்கக்கூடிய லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் வீடியோ கீழேயும் 2 சேனலோட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். 2 குரூப்போட லிங்க்கும் நான் கொடுத்துருக்கிறேன். அப்படி இல்லைனாலும் நீங்கள் டேரெக்டாக அந்த அப்ளிகேஷன் மூலமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பாருங்கள், நான் 100% வின் ப்ரொடெக்ஷன் சேனல்னு இருக்கு பாருங்கள். இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இதில் தான் வந்து இந்த சிக்னல்ஸ் வந்து கரெக்டான சிக்னல்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ட்ரேடு வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மெத்தடில் தான் வரும். அதுக்கு நான் வந்து உங்களுக்கு ஒரு டீட்டெயில்ஸ் வந்து காட்டுறேன். ஒரு ட்ரேடு வந்து உங்களுக்கு எப்படிங்கிறத நான் காட்டுறேன், டீட்டெயிலாக காட்டுறேன். அது காட்டினதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கும். ஓகேங்களா? இந்த சேனலில் ஜாயின் பண்ணிக்க போகிறீங்க, ஃபஸ்ட்டு ரீசார்ஜ் பண்ணிக்க போகிறீங்க. அதுக்கப்புறமா இது பாருங்கள், எந்த இதில் வந்து நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த சஃபயர் அப்படின்னு கொடுக்க பாருங்க. இதில் எந்த நம்பர் ட்ரேடிங் நம்பரையும் செக் பண்ணிக்கிங்க. அதில் 100 ருபீஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா வின்னு வந்துடும். ஓகேங்களா? இந்த மாதிரி ட்ரேடில் எந்த ஒரு ட்ரேட்லையுமே ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எண்டு வரைக்கும் நீங்கள் அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறது தான் பெட்ரு. இடையில வந்து நீங்கள் வெளியே வந்துடாதீங்க. இந்த ட்ரேடிங்கை விட்டு வெளியே வந்தீங்கன்னா லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேறு ஒன்றும் கிடையாது. இவங்க கொடுத்துருக்கூடிய லென்த்தில் கரெக்டாக ட்ரேட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா ஃபைனலாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான் கிடைக்கும். ஓகேங்களா? இதில் பாருங்கள், 100 ரூபா இந்த ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம் சஃபயரில். கிட்டத்தட்ட வந்து வின் ஆகிருக்குது. அதுக்கப்புறம் லாஸ் ஆகிருக்கு. திரும்ப 200 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் 200 வின் ஆகிருக்குது. 100 வின் ஆகிருக்குது. அப்புறம் 100 வந்து லாஸ் ஆகிருக்குது. திரும்ப 200 வின் ஆகிருக்குது. கண்டினியூவாக 3 வின் ஆகிருக்குது. இப்போ டோட்டலாக நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்கம்மாக தான் இருக்கும். இப்படி வந்து ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸில் ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீட்டெயிலை உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 17 சிக்னல்ஸ் வந்து கொடுப்பாங்க. 17 ட்ரேட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 17 டைம் வந்து நம்மளால் 14 டைம் வந்து நம்மளால் ட்ரேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் சஃபயருக்கு வந்து ஒரு 7 ட்ரேடும், ப்ரியாரிட்டியில் வந்து ஒரு 7 ட்ரேடும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? மொத்தம் 14 ட்ரேட் வந்து ஒரு நாளைக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த டைமிங் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 8 மணி, 9 மணி, 10 மணி தொடர்ந்து இந்த டைமை வந்து நீங்கள் கரெக்டாக அந்த டைமுக்கு இந்த டெலகிராம் சேனலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஆப்பையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா இன்கம் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ட்ரேட் பண்ணும்போது முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன ட்ரேட் பண்ணணுங்கிறத பார்த்துங்க. சஃபயரா என்னென்னு பார்த்துங்க. ட்ரேடிங் நம்பரையும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டு பார்த்துங்க. ஓகேங்களா? ஒரு 2000 ரூபா நீங்கள் டெபாசிட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 10 ரூபாவில் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? 100 ரூபாய்க்கு பதில் 10 ரூபா போட்டுங்க. 20 ரூபாய்க்கு பதில் 200 ரூபாய்க்கு 20 ரூபா போட்டுங்க. 400 ரூபாய்க்கு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. ஓகேங்களா? ஸோ குறைச்சிக்கங்க. இதுவே நீங்கள் 100 ரூபா ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபா வரைக்கும் நீங்கள் டெபாசிட் பண்ணால் தான் இதில் வந்து எடுக்க முடியும். மினிமம் வித்ட்ரா 200 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா குறிப்பிட்ட ஒரு 1 ஹவருக்குள்ளே உங்களுக்கு இன்கம் வந்து வந்துடும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆயிரும். 1 டேக்குள்ளே கன்ஃபார்மாக வந்து உங்களுக்கு வித்ட்ரா வந்துடும். எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. கரெக்டாக வந்து வித்ட்ரா வருது. எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ட்ரேட் பண்ணுறது இந்த மாதிரி இந்த டைமிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். இந்த ட்ரேடிங்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் லாஸ் இல்லாமல் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா 3 விஷயத்தை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். ஒன்று வந்து இந்த ட்ரேடிங் வந்து இடையில வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இடையில ஸ்டாப் பண்ணாமல் கண்டினியூவாக வந்து ட்ரேட் பண்ணுங்கள். கண்டினியூவாக ட்ரேட் பண்ணாமல் இடையில வந்து லாஸ் பண்ணுங்கள். இடையில வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லாஸ் ஆகிடும். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய என்ன ட்ரேடு என்ன நம்பருங்கிறதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ வேறு நம்பரில் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அது டைம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துட்டிங்கனாலும் ட்ரேட் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் 2500 ரூபா 2000 ரூபா ரேஞ்சில் வந்து நீங்கள் டெபாசிட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து 10% 10 ரூபா 20 ரூபா 40 ரூபா 80 ரூபா அப்படி வந்து ட்ரேட் பண்ணுங்கள். இதுவே ஒரு 12,000 15,000 உங்கள் டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா 100 ரூபா ட்ரேட் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் இன்னொரு முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து எப்பவுமே எடுக்காதீங்க. எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப பெட்ரு. ரொம்ப வந்து நல்ல விஷயம்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேடை வச்சு நம்ம வந்து மற்ற ட்ரேடிங்கை வந்து நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அது எப்படி கெஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து நீங்கள் எப்போயுமே எடுக்கல லாஸ் அப்படின்னா செகண்ட் ட்ரேடு வின் ஆகிற வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ட்ரேடில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா? சப்போஸ் ஃபஸ்ட்டு ட்ரேடும் லாஸ் ஆகிட்டு செகண்ட் ட்ரேடும் லாஸ் ஆகுது அப்படின்னா அதுக்கு அடுத்த ட்ரேடை கண்டிப்பாக எடுக்காதீங்க. கண்டினியூவாக வந்து ட்ரேடை வந்து எக்ஸிட் ஆகிருங்க. இல்லை அப்படின்னா ட்ரேடு கொடுக்கணும் அப்படின்னா சின்ன அமௌண்ட்டாக கொடுத்து 100 ரூபா கொடுக்குற இடத்துல 10 ரூபா கொடுத்து வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணி பார்த்துங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ட்ரேட் எப்போயுமே எடுக்காமல் இருக்கிறது நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் லாஸ் ஆச்சுன்னா செகண்ட் ட்ரேடு வின் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லை செகண்ட் ட்ரேடு லாஸ் ஆகினாலும் தேர்ட் ட்ரேடு எடுக்காமல் வர்றது நல்லது. இதில் கொஞ்சம் புரியாமல் இருக்கும். கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்கணும் அப்படின்னா என்னோடய டெலகிராம் சேனலில் இருக்கக்கூடிய டெலகிராம் கான்டாக்ட் வந்து கொடுத்துருக்கேன். அதில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன். ஓகேங்களா?
ஓகே. அதில் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேட் வந்து எப்பயுமே எடுக்காமல் இருக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வந்து தொடர்ந்து லாஸும் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு கடைசியாக வந்து ஃபைனலாக வந்து வின் கொடுப்பாங்க. அந்த மாதிரியும் வரும். உங்களுக்கு இப்போ அமௌண்ட் வந்து ரீசார்ஜ் அமௌண்ட் ஃபுல்லாக வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக எல்லா ட்ரேடுமே அட்டன் பண்ணலாம். இல்லை அமௌண்ட் வந்து கரெக்டாக வச்சு நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஓகேங்களா? செகண்ட் ட்ரேட்லேருந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஃபஸ்ட்டு ட்ரேட் லாஸ் ஆனால் தான் கண்டினியூ லாஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு ட்ரேட் லாஸ் ஆங்க எந்த ட்ரேடையும் எந்த இடையிலையும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதை வந்துட்டு ரெஃபர் பண்ணுற மூலமாக என்ன இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இப்படி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா ஷேர் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து காப்பி பண்ணி இந்த லிங்க்கை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ண வைக்கலாம். ஸோ இதில் ஜாயின் பண்ணுறது மூலமாக மற்றவங்க ஜாயின் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து இன்கம் கிடைக்கும். ஃபஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா 45%, 20%, 10%, நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதை இன்கம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ட்ரேட் பண்ணுறதுனாலும் அதாவது உங்கள் கீழே ஜாயின் பண்ணுறவங்க டெய்லி ட்ரேட் பண்ணாலும் அதுலேயும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும், இன்கம் கிடைக்கும். அதனால் மற்றவங்கள ட்ரேட் பண்ணுற வச்சோம் அப்படின்னா ஜாயின் பண்ணி வச்சோம் அப்படின்னா நல்ல ஒரு இன்கம் வந்து டெய்லி பார்க்கலாம். கிட்டத்தட்ட 5000லேருந்து 10,000 வரைக்கும் டெய்லி வந்து இன்கம் இந்த இன்வைட் பண்ணுற மூலமாக நம்ம இன்கம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ இந்த ட்ரேடிங்கில் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ என்னோட டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் வந்து டவுட் எதுவும் இருந்தது அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், பதில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவரை நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.